வணக்கம். ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் அண்ணன் வந்து எப்போயுமே எங்களுக்கு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி உதயகுமார் வந்து இன்றைக்கி செய்தியாளர் மத்தியில் பேசியிருக்கிறார். எதுக்காகப்பா இந்த பேச்சு, இந்த பில்டப்பு? இவ்வளவு நாள் ஓபிஎஸ் வந்து அவர் வந்து ஒன்றுமே கிடையாது, அவருக்கு கும்பலே கிடையாது, அவர் கூட ஆதரவாளர்கள் பெருசாக கிடையாது, அப்படி இப்படியெல்லாம் பேசுனீங்க. அவர் ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும்போது ஓபிஎஸ் அப்படிங்கிற பேரில் உள்ள எல்லா ஆட்களையும் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி எப்படியாவது அவர் தோக்கடிக்கணும்னு நினச்சிங்க. அதிமுக வெற்றி பெற வைக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை, உதயகுமாருக்கு இல்லவே இல்லை. ஓபிஎஸ் எப்படியாவது தோக்கடிக்கணும், ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அவர் நாசமாக போகணும்னு நினச்சதில் வந்து உதயகுமாருக்கு பெரும் பங்களிப்பு இருக்குது. ஓபிஎஸ் மூலமாக தான் அவர் கட்சிக்குள்ளே மிகப்பெரிய அளவில் பதவியை சசிகலா மூலமாக வாங்கி கொடுத்தார் ஓபிஎஸ். ஆனால் என்ன நினச்சாரோ தெரியல, எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்துட்டு ஓபிஎஸ்க்கு எதிராக துரோகம் பண்ண ஆரம்பித்தார். ஓபிஎஸ் ரொம்ப கேவலமாக பேசவும் ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில், அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல், இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னம்னா ஓபிஎஸோட ஆதரவு அவருக்கு தேவை. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க ஆதரவுலாம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம கொங்கு பகுதியில் மேற்கு மண்டலத்தில் மட்டும் ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு பாஜகவோட ஆதரவு வேணும். அதனால் அவர் ரொம்ப நேக்கா வந்து பாஜகவோட ஆதரவு வச்சுக்கிட்டார். பாஜகவோட வாக்குகள் அங்கே நிறைய இருக்குது, அந்த வாக்குகளை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். இன்னொன்று வந்து பாமகவோட வாக்குகளை நம்ம வாங்கினோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பாமக ரெண்டாக உடஞ்சி கிடக்குது. சரி, அன்புமணி கையில் தான் கட்சி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ராமதாஸ் பேச்சை கேட்குற ஆட்களும் இருக்கிறாங்கல்ல. அவங்க வந்து அன்புமணியை வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே அவரை கொண்டு வந்துடலாம், கடைசி காலகட்ட நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆனால் ராமதாஸ் என்ன செய்வார், டக்குன்னு திமுக சைடு சப்போர்ட்டு போயிடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் வந்து திமுக சைடு சப்போர்ட் போயிட்டார்னா அன்புமணி சைடு அங்கிட்டு பாமக வேட்பாளர்களை எதிர்த்து ராமதாஸும் வந்து வேட்பாளரை நிறுத்துவார். அதே போல் அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து எப்படி அன்புமணி களத்தில் இறங்கி சப்போர்ட்டாக இறங்கினாலும் இவர் வந்து களத்தில் இறங்கி ஜாலியாக வந்து செயல்படுவார் ராமதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சௌமியா அன்புமணி தருமபுரியில் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா ராமதாஸ் மூலமாக ஜிகே மணி பாமகவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டு சௌமியா அன்புமணியை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க தோற்றே போனாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜிகே மணி, ராமதாஸ் இந்த குரூப் அப்படியே இருந்து செயல்பட்டாங்க அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாயிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் அன்புமணியோட கூட்டணி வச்சாலும் ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுவார். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்குகள் செதறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த சைடு சரி, ஏதோ ஒரு 30 தொகுதியில் நம்ம இந்த கூட்டணிக்குள்ளே ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் உட்காருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும்ல. தென் மாவட்டங்களில் வந்து திமுக வலுவாக இப்போ கால் ஊனி இருக்குது. அது இல்லாமல் ஆளுந்தரப்பாக இருக்கிறாங்க. அப்படியே பசையை பயங்கரமாக இறக்கி விட்டாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு இறக்குனாலும் தாக்கு பிடிக்க முடியாது. ஆட்சி அதிகாரம் அது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக செயல்பட்டாங்க அப்படின்னா உதயகுமார் ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம். இவ்வளோ நாள் வந்து ஓபிஎஸை திட்டிகிட்டு இருந்தார். திடீர்னு வந்து ஓபிஎஸ் எங்கள் அண்ணே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். இப்போ ஓபிஎஸ் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை, நான் இல்லைப்பா, நான் விலகிட்டேன்ப்பா. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து அவங்க கூட்டணியில் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை, பாஜகவுக்கு ஆதரிக்கிறாங்க. அது அவங்களுடைய பிரச்சனை, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். டிடிவி தினகரனுக்கும் இதே கருத்தை சொல்கிறாரு. டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, பாஜகவோட கூட்டணியில் இருக்கார். அவர் கூட வந்து எங்கள் கூட கூட்டணி இல்லை, அவர் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசுகிறார். எதையாவது ஒரு கருத்தை நயினா நாகேந்திரன் சொன்னார்னா அது நயினா நாகேந்திரன் கருத்து. நாங்கள் இந்த கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, யார் கூட்டணிக்குள்ளே வரணும், அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பேச்சை பேசிக்கிட்டே இருக்கிறார். சரி, பாஜக என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு இடையில் வந்து ஓபிஎஸ்கிட்ட வந்து அண்ணாமலை தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஓபிஎஸ்கிட்ட, சசிகலாட்ட, டிடிவி தினகரன்ட்ட எல்லாத்துட்டையுமே வந்து அண்ணாமலை பேசிகிட்டே இருக்கிறார். பிரிஞ்சு போன எல்லாத்தையுமே கொண்டு வரணும். பாமக இன்றைக்கி செஞ்சு கிடக்குது, பாமக கொண்டு வரணும். தேமுதிக என்ன நிலைப்பாட்டை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க, இத்தனை தொகுதி கேட்டிருக்காங்க, திமுக இத்தனை தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. இந்த தடவை கண்டிப்பாக எம்எல்ஏக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி தேமுதிக தரப்பில் யோசிக்கிறாங்க. அப்படி தேமுதிக தரப்பில் யோசித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன வேணும், எம்எல்ஏக்கள் வேணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க திமுகவோட தான் கூட்டணி வைக்கணும். தொண்டர்களும் அதை தான் விரும்புகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சா அவங்களோட இமேஜ் கெட்டு போகும். ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினார்ல, அவர் சந்தர்ப்பவாதி, சூழ்நிலைவாதி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பார். நம்ம அவர் கூட கூட்டணி வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே தொடர்ந்து இருக்கிறாங்க.
சரி இப்படி எந்த கட்சியுமே வரல அப்படிங்கிறனால அண்ணாமலை என்ன செய்கிறாரு, அவர் ஓபிஎஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பிஎல் சந்தோஷை சந்திக்க வைக்கிறதுக்கான முடிவில் இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பிஎல் சந்தோஷ் ஓபிஎஸ் சந்திப்பை வந்து பெருசாக அவங்க எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது ஓபிஎஸ் வந்து இப்போ விலகிட்டார், தென் மாவட்டங்களாக நமக்கு செல்வாக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிடிவி தினகரன் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு கடைசி நேரத்தில் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடுவில் வந்து அண்ணாமலை வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இனிமேல் பாஜகவோட நம்ம கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சே வேணாம் அப்படின்னு யோசிக்கிறார். அண்ணாமலை பேசுகிறாரு, அண்ணாமலைக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு எந்த விதமான ஒரு பதவியும் பொறுப்பும் கொடுக்கல. அவங்க மாநில லெவலையும் கொடுக்கல, தேசிய லெவலையும் கொடுக்கல. அண்ணாமலை வந்து கூட்டணி தொடர்பாக ஓபிஎஸ்ஸை வாங்க, திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் அண்ணாமலையை நம்பி வந்தீங்க, அண்ணாமலையே கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லை, நீங்கள் எப்படி அவரை நம்பி வந்தீங்க அப்படின்னு நயினா நாகேந்திரன் கேட்பார்ல. ஏன்னா ஏற்கனவே அவர் மெசேஜ் போட்டதுக்கும் ஃபோன் பண்ணதுக்கும் எனக்கு தெரியாது, வரல, அவர் கடிதம் எழுதினாரா, அந்த கடிதம் எனக்கு வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எடப்பாடி பழனிசாமியோட ஒரு கையாள் மாதிரியே ஆகிட்டார் நயினா நாகேந்திரன். ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு, கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு அவரால் முடியல. ஆனால் இதை வந்து அண்ணாமலை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை வந்து இப்போ எந்த பதவியும் இல்லை, அவரை நம்பி எப்படி போக முடியும்? ஈரோடு கிழக்கில் வந்து இடைத்தேர்தல் நடந்தபோது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வேட்பாளரே அறிவிச்சிட்டார். ரெட்டை எலெக்ஷன் தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கணும். ஆனால் அண்ணாமலை கேட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேட்பாளர்லாம் வாபஸ் வாங்குறாரு. எடப்பாடி பழனிசாமி கொங்கு பகுதியில் செல்வாக்காக இருக்கிறாரு, அவர் வேட்பாளர் நிறுத்தினா ஜெயிச்சிருவார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்களாம் வந்து வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்கினீங்கன்னா ஓட்டு பிரியாமல் சிதையாமல் வந்துடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நீதிமன்றமே ஓபிஎஸ்ட ஆலோசனை பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த முடிவை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீதிமன்ற உத்தரவை மீறியுமே எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், தமிழ் மகன் ஹுசைன் மூலமாக ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டு அவர் வேட்பாளர் அறிவித்தார். டெபாசிட் வாங்குறதுக்கே 15-16 ரவுண்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அதிமுக ரொம்ப பலகீனமாக போச்சு. அப்போ அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை அப்போலேருந்தே நம்ப தயாராக இல்லை. பொய்யா தான் சொல்கிறாரு மனுஷன், அந்த ஆள் பேச்சில் எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, எடப்பாடி பழனிசாமி இப்படி தொடர்ந்து வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தென் மாவட்டங்களில் என்ன பண்ணுறதுன்னு உதயகுமாருக்கு, செல்லூர் ராஜுக்கு, ராஜன் செல்லப்பாவுக்கு, நத்தம் விஸ்வநாதனுக்கு, திண்டுக்கல் சீனிவாசனுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து செலவு பண்ணி சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து ஓட்டுக்கு இவ்வளோன்னு எதிர்பார்ப்பாங்க, அந்த காசெல்லாம் கொடுத்து நம்ம நின்றோம் அப்படின்னோம்னா ஜெயிப்போமா, அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆகுமா, ஆட்சியில் உட்கார்றது வேறு விஷயம், எம்எல்ஏ ஆகுமா, ஒருவேளை அடிச்சு நவுத்தி திமுக வந்து திரும்பவும் சாலிடாக பெரும்பான்மையோடு உட்காந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை உண்டுலேன் பண்ணிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் ரொம்ப வந்து நாஸ்தி பண்ணி வச்சுருக்கிறாரு, கட்சியாக அட்ரஸ் இல்லாமல் கிடக்குது அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் உதயகுமார் திருமங்கலத்தில் திரும்ப நிற்பார். நின்றார்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறாரு, ஓபிஎஸ் அண்ணன் வந்து எங்களுக்கு அண்ணன் தான், அவர் வந்து என்னன்னா இப்போ வந்து எந்த கருத்தும் எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேணாம் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கி அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறின பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெருமளவில் ஆதரவு வந்திருக்குது. பாஜகவோட கூட்டணி வைக்க வேணான்னு அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நெல்லையில் நயினா நாகேந்திரன் வந்து திரும்பவும் அதே தொகுதியில் நிற்க போகிறாரு. அங்கே அதிமுகவினர் வந்து ஏற்கனவே தீர்மானம் போட்டு இந்த தடவை நீங்கள் பாஜக கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி அதிமுகவோட மாவட்ட செயலரில் ஆலோசனை கூட்டம்லாம் பண்ணி அவங்க எடப்பாடி பழனிசாமி கடிதமே போட்டு விட்டாங்க. ஆனால் வேறு வழி கிடையாது, பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க, நயினா நாகேந்திரனுக்கு திரும்ப கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களாம் கட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் ஒரு வேட்பாளர் அங்கே நிறுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுக ஓட்டுகள் எல்லாமே அங்கிட்டு போயிடும். நயினா நாகேந்திரன் ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலைன்னா என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஆனால் அவர் வந்து இப்போ அதிமுகவில் இருக்க முக்கியமான தென் மாவட்டத்து நிர்வாகிகள் இருக்காங்களே, தலைவர்கள், அவங்கெல்லாம் வந்து இப்போ ஓபிஎஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தயவுசெய்து அவர் திமுக சைடு கூட்டணி வச்சிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. திமுக சைடு கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அவர் சார்ந்த ஓபிஎஸ் சார்ந்த சமுதாய மக்கள் வந்து ஓட்டு வந்து பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயத்தெல்லாம் எப்படி போக்குறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் வந்து அண்ணன்னு இன்றைக்கி தான் உதயகுமாருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வந்து எங்களுக்கு அண்ணன் தான், அவர் வந்து எந்த விதமான ஒரு பரிதாபத்தில் ஒரு பச்சாதாபத்தில் எந்த ஒரு முடிவையுமே எடுத்துடக்கூடாது, தடம் மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறாரு. அவர் எங்கேயோ போகிறாரு, உங்களுக்கு என்ன வலிக்குது, அவரை தான் நீங்கள் கட்சியில் வேணான்னு சொன்னீங்க, கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவ்வளோ கொண்டாடினீங்க. இன்றைக்கி அவர் முடிவு எடுக்கிறாரு. முடிவு எடுக்கிற போது ஒன்று அவர் வந்து அமைதியாக இருக்கிற வரைக்கும் அவரை நீங்கள் மதிக்கவே இல்லை, ரொம்ப அசால்ட்டாக மதிச்சிங்க, ரொம்ப சட்டையை பண்ணவே இல்லை, அவரை வாட்டர் பாட்டிலை
எடுத்து நீங்கள் பொதுக்குழுவில் வந்து வீசுகிறீங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து நீங்கள் ஓபிஎஸ்ஸை வந்து கொஞ்சமாவது கரிசனம் பண்ணீங்களா? தென் மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தான் கேட்குற கேள்வி இது. எடப்பாடி பழனிசாமியை நம்புனீங்களே? எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையான தலைவர் அப்படின்னா நீங்கள் ஓபிஎஸ்ஸை வந்து திரும்ப மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னம்னா, ஓபிஎஸோட ஓட்டு வேணும் அப்படின்னம்னா, தென் மாவட்டத்தில் இருக்கிற, அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கள தான் நீங்கள் இது பண்ணணும். உள்ள ஓபிஎஸ்க்கு பதிலாக உதயகுமாரை கொண்டு வந்து வச்சோம். உதயகுமார்னால செல்ஃப் எடுக்க முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. பாஜக மாநில தலைவர் அதே ஓபிஎஸ் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் நயினா நாகேந்திரன், அவரை வச்சு நம்ம அவருடைய சமுதாய ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. இன்றைக்கி இறங்கி நீங்கள் எதுக்காக ஓபிஎஸ்ஸை வந்து தடம் மாறிட வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு கட்சி, அவர் அதிமுகவோட ஒரு தொண்டர்களோட உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சுருக்கிறாரு. அந்த குழு மூலமாக அவர் வந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறாரு. அவர் முடிவு எடுக்கட்டுமே. அவர் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாரு. அந்த அமைப்பு மூலமாக அவர் முடிவு எடுப்பார். அரசியல் கட்சி கூட ஆரம்பிப்பார். திமுகவோட கூட்டணி வைப்பார். இல்லை விஜயோட கூட கூட்டணி வைப்பார். விஜயும் உங்களுக்கு வந்து நோ சொல்லிட்டார்ல. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு இந்த கூட்டணிக்குள்ளே இறங்கி செயல்படணும்னு அவசியம் ஓபிஎஸ்ஸு கிடையாது. ஆனால் விஜய் வந்து முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கூட அவர் செயல்படலாம். விஜய் முதலமைச்சராக்கினா கூட அவர் துணை முதலமைச்சராகிடுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி, அவருக்கு வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். இப்போ ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு சைடு டிடிவி தினகரனை அனுப்புகிறாங்க. டிடிவி தினகரன் வந்து அவர் பேசுகிறாரு. ஆனால் அவரோட டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது கூட அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து அவர் போகிறாரு அப்படின்னா, நான் ஓபிஎஸோட பேசுவேன், பழகுவேன், என்ன தேவைப்படும் போது நான் பேசுவேன், ஓபிஎஸும் என்கிட்ட பேசுவார், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி யார் தலைமையில் இருக்குது அப்படின்னா பாஜக தலைமையில் இருக்குது. பாஜகவில் இருக்கிறவங்க தான் வந்து ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும். ஆனால் அப்படி கூப்பிடல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து பேசுகிறது அது வந்து ஓபிஎஸ் கேட்கலாம், நம்ம சொல்கிறோங்கிறதுக்காக ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது தெரியாது. அது ஓபிஎஸ் கையில் இருக்கிற முடிவு. பாஜக தான் முக்கியமான தலைவர்கள் டெல்லியிலேருந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உதயகுமார் வந்து ஓபிஎஸ் அண்ணன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? தேர்தல் நெருக்கத்தில் ஓபிஎஸ்ஸை வந்து ரொம்ப ஆதரிப்பாங்க. ஓபிஎஸ் காலடியில் கூட போய் விழுவாங்க. தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும்ல அவங்க, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து ஓபிஎஸ் வந்து மயங்கிடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் வந்து பேசுகிறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றக்கூடாது. ஒருவேளை அதிமுக தொண்டர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, உதயகுமார் தானேப்பா, அவர் வந்து ஓபிஎஸ் அண்ணேன்னு சொல்லிட்டாருப்பா, அவங்க எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துடுவோம் விடுங்க, யார் பகையாளி, தொடர்ந்து பகையாளியாக இருக்க போகிறாங்களா, நண்பர்களை கூட ஆகலாம்ல அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் தயவுசெய்து உதயகுமார் போன்ற துரோகிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதயகுமாரோட இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.